ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ காய்ஸ். ஸோ இந்த கார்டியோ ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கோசம் பண்ணுவாங்க. சில பேர் கொழுப்பை குறைக்கிறதுக்கோசரம் கூட கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம எது எப்படி பண்ணுறது முக்கியம் இல்லை, நம்ம பண்ணுற விஷயம் கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அது முக்கியம். ஓகே, இப்போ நீங்கள் ஜஸ்ட் கார்டியோ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிக்கங்க, கரெக்டான வார்ம் அப் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கு மேல மீதி கதையை நான் சொல்றேன். இந்த ஒர்க் அவுட் முன்னாடி பண்ற வார்ம் அப் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்கன்னா, இப்ப கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ், தென் பேஸ்கெட் பால், தென் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அப்புறம் மேக்ஸிமம் ஜிம் கூட போறவங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இவங்க வார்ம் அப் பண்ணிட்டு தான் எல்லா ஒர்க் அவுட்டையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அதனாலதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வார்ம் அப் கரெக்டா பண்ணிக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா வார்ம் அப் பண்ணாம கூட எக்ஸசைஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் வார்ம் அப் பண்ணிட்டு பண்றதை விட வார்ம் அப் பண்ணாம பண்ணா ரொம்ப சோர்வா இருக்கும். மசில் சோர்னஸ், உங்க மைண்ட் கான்செப்ட் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்ல இருக்காது. அதுக்குதான் அண்ணன் சொல்றது கேளுங்க. கரெக்டா ஸ்ட்ரெச்சஸ் வார்ம் அப்னா கரெக்டா ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, அண்ணன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் ஓடுனேன் அப்படின்னு சொல்ல நல்லாதான் இருக்கு. ஆனா 5 கிலோமீட்டர்லாம் ஓடல, ஒரு 3 கிலோமீட்டர் தான் ஓடுனேன். 2 கிலோமீட்டர் ஜாக் பண்ணி வந்துட்டேன். ஓடி இருந்திருக்கலாம், எனக்கு ஒண்ணும் தான் ஆசை. இருந்தாலும் நம்ம ஃபான் நம்பரை விட்டு எப்படி ஓடுறது, அதனாலதான் அவனை கூட்டிக்கிட்டே போயிட்டேன். ஏன்னா அவனை கூட்டிட்டு வந்தே நான் தான் அப்படி இப்படின்னு மண்டை கழுவி ஒரு வழியா காலைல வாடா ரன்னிங் போலான்னு சொல்லி அப்படி இப்படி மண்டை கழுவி கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு ஓடுனதுல அவனுக்கு ஒரு மாதிரி புஜிட்டிக்கா இருந்தது, எனக்கு ஒரு மாதிரி புஜிட்டிக்கா இருந்தது. இதுக்கு மேல காலை யாராச்சும் ரன்னிங் ஓடாம இருந்தீங்கன்னா இதுக்கு மேல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ணன் சொல்றேன், அண்ணன் உங்க கூட இருக்கேன். ஏதாச்சும் டிப்ஸ் வேணுமா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு கண்டிப்பா நான் உதவுறேன். சரி, இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ஐடியா வேணும்னா அண்ணனுக்கு ஒரு ஷேர் மட்டும் பண்ணிப்போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எனக்கு அந்த அளவுக்குலாம் நாலேஜ் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது சும்மா ஜஸ்ட் பேசிக் மட்டும்தான். ஸோ எனக்கு ஹை லெவலும் தெரியாது, லோ லெவலும் தெரியாது, மிடில் லெவலில் மட்டும் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச லெவல் தான். சரி, ஓகே, பை பாய்.